பெங்களூர் ஸ்பெஷல் அக்கி ரொட்டி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறோம். நான் எப்போ பெங்களூர் போனாலும் இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ண மாட்டேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சோம்பேல இதை குட்டிக்கிட்ட நான் நறுக்கி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். 100 கிராம் பச்சரிசி மாவு, வேக வச்ச சாதம், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம். மிக்ஸி ஜாரில் வேக வச்ச சாதம், பச்சை மிளகா, ஜீரகம், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடிஷ்னலாக நம்ம கேரட்டை துருவி போட்டுக்கலாம். தேங்காய் கூட நம்ம துருவி போட்டுக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு, சோம்பு இலை, அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தவா ஹீட் ஆன உடனே உருண்டை பதத்துக்கு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சைடில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பட்டாணி சீசனில் உங்களுக்கு நல்லா அவைலபிளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பச்சை பட்டாணி உரித்து ஜிப்லா கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா 6 to 8 months நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கி ரொட்டி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.